வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளிலேருந்து காய்கறி என்ன நிலவரம் விற்கிறாங்கன்னு பார்த்துலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. தக்காளி இன்றைக்கி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோ லோக்கல் தக்காளி 700 அதிகபட்சம் வெளியூர் தக்காளி 800 வரைக்கும் போகுது. அப்படிங்கும்போது 1 கிலோ தக்காளி 25 ரூபாயிலேருந்து 28 வரைக்கும் போய்கிட்டு. அடுத்து இந்த வீடியோவோட கதாநாயகனோட ரேட்டை பார்ப்போம். முருங்கைக்காய் ஏறினாலும் ஏறி தாறுமாறாக ஏறி இருக்குது. முருங்கைக்காய் வரத்தே இல்லை, முருங்கைங்கிறது சுத்தமாக இல்லை. கிலோ 600 700 போகுது. அப்படிங்கும்போது ஒரு முருங்கைக்காயை 40 50 முருங்கைக்காய் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லா காயோட மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க காய்கறி நிலவரம் பார்ப்போம். கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் கிலோ 30 ரூபா போகுது. அது கொஞ்சம் லோ குவாலிட்டி. அடுத்தது பவானி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, நல்ல குவாலிட்டியான கத்திரிக்காய். இது 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா போகுது. பாவக்காய் இன்னைக்கு கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா போகுது. பாவக்காயோட வரத்து மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓரளவு வரத்து நல்லாவே இருந்துச்சு. பீக்கங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா குட்டை பீக்கங்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வைக்கிறது. நீல பீக்கங்காய் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். வெண்டைக்காய் வரத்து சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. நேற்று 70 ரூபா 80 ரூபா விற்கிற இந்த வெண்டைக்காய் இன்றைக்கி 80 to 90 இந்த ரேஞ்சில் விற்கிது. அடுத்து பார்க்கக்கூடிய காயும் அதே மாதிரி தான். அவரைக்காய் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அவரைக்காய் இன்னைக்கு என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பச்சை மிளகா ரேட்டு தான் கொஞ்சமே கம்மியாக இருக்குது. கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா இந்த ரேஞ்சில் தான் தொடருது. அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே நிலவரத்தில் தான் தொடரும், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்க்க போகிற காய் புஷ் அவரைன்னு சொல்லுவாங்க. இதோட வரத்து எப்பயாச்சும் ஒரு கத்தா வரும். இது என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா போகும். இந்த ரேஞ்சு நார்மல் தான் இந்த அவரைக்காய் பொறுத்த வரைக்கும். அடுத்து புடலங்காய் குட்டை புடலங்காய் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா போகுது. நாட்டு புடலங்காய் நீட்டக்காயின்னு சொல்லுவாங்க. அது 70 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. முள்ளங்கி மார்க்கெட்டில் வரத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். வரத்து நல்லாவே அதிகமாகவே இருக்குது. அதனால் ரேட்டு கம்மியாக தான் போகுது. 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து எலுமிச்சம்பழம் கிலோ 70 ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் போய்கிட்டு. மழை காலங்கிறனால ஆவரேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 19 ரூபாயிலேருந்து 32 ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. ரேட்டு கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ரொம்ப நாளாக அதே ரேட்டில் தான் தொடருது. குடமிளகா கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். பச்சை பட்டாணி ரேட்டு ஏறிச்சு இறங்கவே இல்லை. கிலோ 160 ரூபா இருந்தது, இப்போ 180 ரூபா ஆயிடுச்சு. அடுத்து நெல்லிக்காய் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. முட்டைக்கோசு வரத்து முள்ளங்கி மாதிரியே அதிகமாகவே இருக்குது. இது கிலோ என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்தது வெள்ளரி. இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு நாட்டு வெள்ளரி. இது கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. காலிஃப்ளவர் பூ பெரிய மாற்றம்லாம் இல்லை, ஒரே ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாகவே 30 ரூபா இந்த நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். டிமாண்டெல்லாம் இல்லை, வரத்து நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரைன்னு சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு அதிகமான சேல்ஸ் ஆகுது. இது கிலோ 30 ரூபா அந்த நிலவரத்தில் தான் தொடருது. நேற்று வரைக்கும் 50 ரூபா விற்கிற மாங்காய் இப்போ 10 ரூபா கூடி 60 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த காய் நிலவரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற காய் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு கைப்ரேட் காய். இது வந்துக்கிட்டு கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா இந்த ரேஞ்சில் தான் போகுது. ரொம்ப நாளாக ஏறுமுகத்திலே இருந்த தேங்காய் இப்போ கம்மியாக ஆரம்பிக்குது. கிலோ 68 ரூபா இருந்த தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒன்றும் கம்மியாகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் வெயில் காலங்கிறனால இளநீக்கு வெட்ட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. புது இஞ்சி 70 ரூபாயிலேருந்து பழைய இஞ்சி காஞ்சி இஞ்சின்னு சொல்லுவாங்க 90 ரூபா வரைக்கும் அதே நிலவரத்தில் தான் இருக்குது. சின்ன வெங்காயம் ரேட்டு இன்றைக்கி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் போகுது. பொடிக்காய் 40 ரூபா.
ஓரளவு குவாலிட்டியான காய் வந்துக்கிட்டு 60 ரூபா இந்த ரேஞ்சில் தான் போகுது. கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இது குச்சி விலைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கிலோ 25 ரூபா நிலவரத்தான் தொடுது. மக்காச்சோளம் 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா இந்த நிலவரம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 70 ரூபா நிலவரத்துலேயே ரொம்ப நாளாக இருக்குது. கூடுனது குறையவே இல்லை. மல்லித்தலை கட்டு 20 ரூபா, புதினா கட்டு 8 ரூபா. இதுபோல் நம்ம சேனலில் டெய்லியுமே மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.